கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நல்நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்மஸ்க்காண்டி ஒரே ஒரு சின்ன செய்தி பார்ப்போம். லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ அதில் என்ன வசனம் சொல்லி பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் வேண்டியதை என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்திருக்காருன்னு வசனம் தெளிவாக சொல்லு. தாவீதின் ஊரில் இரட்சகர் நம்மளுடைய பாவத்தில், நம்மளுடைய அக்கிரமத்திலேருந்து, நம்முடைய வியாதியிலேருந்து, நம்முடைய சாபத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடியவர் தான் இரட்சகர். அந்த இரட்சகர் என்ன செஞ்சிருக்காரு? இன்றைக்கி அவர் பிறந்த நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே, எல்லா மக்களும் என்ன செய்யலாம்? அந்த இரட்சகர் பிறந்த நாளை கொண்டாடலாம். ஏன்னா எல்லா மக்களுடைய பாவத்துக்கும், அக்கிரமத்துக்கும், அந்த சாபத்துக்கும், அந்த என்ன சொல்கிற வியாதிக்காண்டியும் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வந்த தியாக பிரபு அவர் ஒரு தியாகம் பண்ணியிருக்கார். இயேசு கிறிஸ்து தியாகம் பண்ணியிருக்காரு. எல்லா மக்களுக்காண்டி தியாகம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. ஒரு பொக்கிஷமாக நமக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன செஞ்சுருக்காரு? தியாகம் பண்ணியிருக்கார். ஏன்னா தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் பிறந்த இந்த நாள் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யுங்க? வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சோதரிலும் என்ன செய்யுங்க? இதை கொண்டாடுங்க. ஒரே ஒரு நரகாசுரனை அழிச்சதுக்காண்டி என்ன செஞ்சாங்க? வெடி போட்டு பலகாரம் செஞ்சு கொண்டாடுறாங்க. இது எல்லா மனுஷனோட பாவத்தையும், அக்கிரமத்தையும், அவனுடைய மீறுதல்களையும், அவனுடைய வியாதியும் சுமந்து தீக்க வந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவோட பிறந்தனால எல்லா மக்களும் கொண்டாடலாம். ஏன்னா எல்லாருக்காண்டி அடிபட்டு ரத்தம் சிந்தி திரும்ப மரித்து உயிரோடு வந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன்னா எந்த புஸ்தகத்தில் நீங்களாலும் எடுத்து பாருங்கள், எந்த புஸ்தகத்துலேயும் மனுஷனோட பாவத்துக்கு, அக்கிரமத்துக்காண்டி ஆண்டவர் அடிப்பட்டு ரத்தம் சிந்தி திரும்ப உயிரோடு வரணும் அப்படின்னு எந்த புஸ்தகத்துலையும் போடலை. போட்ட ஒரே புஸ்தகம் பைபிள் மட்டும்தான். அதனால் எல்லா மனுஷனுக்காண்டி என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்போ இன்னும் ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். நமக்கு ஒரு பாலகன், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தவும் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்னப்படும். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன், அவருக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது பாருங்கள். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது அவ்வளோ என்னது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடங்கியிருக்குது. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ நம்ம எல்லாருக்காண்டி என்ன செஞ்சார்? குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கார். இருளில் நடக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டாருன்னு அதே ஏசாயா 9:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருளில் இருக்கக்கூடிய மனுஷங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? உலகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய அக்கிரமத்துக்கு, நம்மளுடைய பாவத்துக்கு, நம்மளுடைய சாபத்துக்கு என்ன செஞ்சார்? குமாரன் பிறந்திருக்கார். இன்னைய தினத்தில் கொடுக்கவும் பட்டிருக்கார். அப்போ நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு குமாரன் என்ன செஞ்சுருக்கார்? உங்களுக்கு பிறந்திருக்கார். அந்த பிறந்தனால இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ நல்ல கலர் ட்ரெஸ் போட்டோம், வச்சோம், வெடியை போட்டோம், நல்ல ஆகாரம் சாப்பிட்டோன்னு விட்டுறாமல் என்ன செய்யுங்க? இதை தினமும் என்ன செய்யுங்க? நினைங்க. நமக்காண்டி என்ன செஞ்சார்? குமாரன் பிறந்து நம்மளுடைய பாடுகள் ஓத்துறதுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கார். உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க அவ்வளோ சகோதர சகோதரிக்காண்டியும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்கார்? கொடுக்கப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிறப்பை என்ன செய்யுங்க? நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு லூக்கால வசனம் சொல்லுது. பெரிய வெளிச்சத்தை கண்டோன்னு நினச்சிருந்தாங்க, பணிந்து குனிந்தாங்க. அப்படியே அவங்கள அர்ப்பணித்து பணிந்து நினச்சிதாங்க, குனிஞ்சு வணங்கினாங்கன்னு வேத வசனம் சொல்லுது லூக்கால 2. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இருளில் இருக்கக்கூடிய மனுஷங்களை வெளிச்சத்துக்கு கொண்டதுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? இன்றைக்கி பிறந்திருக்காங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் காணக்கூடிய எல்லா இருளிலையும் வெளிச்சத்தை கண்டிப்பாக காண செய்வாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக கொண்டாடுங்க. குடும்பத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் எல்லாருக்காண்டி நம்மளுடைய பாடு ஓத்திரம், நம்மளுடைய கடன் பிரச்சனைக்காண்டி இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு, நமக்கு அதை மாற்றி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிங்க. அந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மேலே நினச்சிங்க, விசுவாசத்தை வைங்க. அவர் சமாதான பிரபு, அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அவரை பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் அவர் ஒரு பொக்கிஷம். ஏசப்பா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் ஒரு தியாக பிரபு. அவர் ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன செஞ்சிருக்காரு? அர்ப்பணிச்சிருக்காரு. தன்னைத்தானே என்ன செய்ய? அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்ய? எல்லா மனுஷங்களும் கொண்டாடலாம்.
எல்லோரும் நினச்சிங்க கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளில் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா இருளிலும் என்ன செய்யும், அந்த இயேசுங்கிற நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தில் உள்ள வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இன்னும் பிரகாசிக்கட்டும். எல்லா இருள்களும் மாறி உங்களுக்கு வெளிச்சமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு உண்டாகட்டும். சரி, உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். பிதாவாகிய நமக்கு ஸ்தோத்திரம். கத்ரா இயேசு சோத்திரம், எகவா நிச்சய சோத்திரம், எகவா ஷாலமே சோத்திரம், எகவா ராஃபா சோத்திரம், நல்ல தப்பான சோத்திரம், நல்ல மிஷே சோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தாமன் சோத்திரம் சப்பா. ஆண்டவரே சப்பா, இன்ற தினத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தனால அப்போ இந்த வீடியோவில் என்னோட ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரோட அவங்க பாடுகள், அவங்க ஓத்திரத்தில், அவங்க நிந்தையில், அவங்களுடைய சப்பா, அவங்களுடைய கவலையில், கண்ணீரில் எல்லாத்துலேயும் இயேசு என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி பிறக்கப்பட்டிருக்காருங்கிற அவங்க உணரட்டாத. ஏசப்பா எனக்காண்டி பிறந்துட்டார், ஏசப்பா எனக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்காரு, என் பாடு என் ஓத்திரத்தை நிந்தையை மாற்றுறதுக்கு அவர் எனக்குள்ளே பிறந்திருக்காரு, எனக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்காரு, என்னை மாற்றி அதில் பாடு ஓத்திரங்கள் நீங்கிரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அன்பு சகோதர சகோதரிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். அதுபோல் இருளில் இருக்க ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளிச்சத்தில் வரட்டும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதை பணிஞ்சு குனிஞ்சது போல் அந்த நட்சத்திரம் இவங்க வாழ்க்கையிலையும் உதிக்கட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இருள்களும் நீங்கி வெளிச்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உதிக்கட்டும். நட்சத்திரத்தின் மேலே நட்சத்திரோட வெளிச்சத்தின் மகிமை அவங்க வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த இயேசுக்கு அந்த கிறிஸ்துமஸை அப்பா இசப்பா எல்லா மக்களுக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா மக்களுக்கும் நல்ல சந்தோஷம் சமாதானமாக இன்னும் வாழட்டும். இன்னும் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சங்கள் இந்த வருஷம் 2025 ஃபுல்லாக அவங்களுக்கு தொடரட்டும். ஆண்டவரே, தேவன் நம்ம எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலையும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். எல்லா மனுஷனோட வியாதி, அக்கிரமம், ஐசப்பா சோத்திரம், கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்க இயேசுவி நாமத்தில். தெய்வ நாமம் மாத்திரம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்கா ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தக்கா ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசுவி நாமத்தில் நான் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவின் ஆமென்.